அந்த பிறந்த குழந்தைங்க வந்து அடிக்கடி அழுகுறாங்க. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அழுதா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இன்செசன்ட் க்ரைன்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைகள் வந்து எதுக்கு எடுத்தாலுமே அழதானே செய்யும். த ஒன்லி வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபார் அ சைல்டு இஸ் க்ரையிங். உங்களை மாதிரி சிரிக்க தெரியாது, அழ தெரியாது, கோவப்பட தெரியாது. ஸோ அப்போ வந்து குழந்தை வந்து எதுக்கு எடுத்தாலும் அழும். சில விஷயங்கள் வந்து அது நோயினால் அழும். அதை நம்ம பேஷண்ட்டை வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது ஹங்கர், வயிறு பசியில் அழலாம். அது தட் இஸ் கால் ஹங்கர் கிரை. அதுவும் கிரை தான் பண்ணும். பிள்ளைக்கு திடீர்னு சளி பிடிச்சி காதில் சளி கட்டு போய் அடைஞ்சதுன்னா அதுக்கும் அழதான் செய்யும். அப்போ ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப வீறுன்னு அழுது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து பால் கொடுத்து பார்க்குறீங்க, தாக்காட்டி பார்க்குறீங்க, அப்புறமும் பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, ரொம்ப அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிஞ்சும் போய்கிட்டே இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் டாக்டரை சந்திக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்குது.